ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்த அதிபதியும் கேதுவும் சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம எடுத்ததை என்ன சொல்லுவோம்? பூர்வ புண்ணியம் அவுட்டு, உனக்கு பூர்வீக சொத்து ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி நீ படிக்கவும் மாட்ட அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் வரும். ஏன்னா பட்டப்படிப்பு வாங்குறதுக்கு தான் 5க்கு அதிபதி கேதுவோட சேர்ந்து கெடுத்து விட்டார்ல, நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. 5ஆம் இடத்த அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் பட்டப்படிப்பு, குழந்தைங்க வர்றது எல்லா பாட்டுக்கு வந்துடும். சரி, இந்த 5ஆம் இடத்த அதிபதியும் கேதுவும் சேர்ந்துருக்குல்ல, இது வேறு விஷயத்தை நமக்கு நோட் பண்ணுது. எப்படின்னா, இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆழமான ஈடுபாடு வரும். அதே மாதிரி இவங்க முன்னோர்கள் இருப்பாங்கல்ல, தாத்தா பாட்டி போக்குவரத்து, அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆழமாக ஈடுபட்டவங்களாக இருப்பாங்க. கோவிலுக்கு தானம் பண்ணவங்க, கொடை கொடுத்தவங்க, கோவில் தர்மகர்த்தாவாக இருந்தவங்க, கோயில் காரியங்களுக்கு முன்னுக்கு நின்றவங்க, கோயில் கட்டினவங்க, இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் வந்த ஜாதகம் இந்த ஜாதகம் அப்படின்னு எடுத்துடலாம். இந்த மாதிரியான ஜாதகர்கள் என்னதான் கோயிலுக்கே வரமாட்டேன்னு ஒரு காலில் நின்றுக்கிட்டு இருந்தானாலும் அவனுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய பக்திமானாக மாறிடுவான்.